வணக்கம். மார்கழி மாதம் மகிழ் தரும் மாதம். அதிகாலையிலேயே ஆலயங்களில் இறை வழிபாடு, திருமுறைகள் பாடப்படும். அந்த வகையில் திருப்பள்ளி எழுச்சி என்பது திருப்பெருந்துறை சிவனை துயிலெழுப்பி அவரின் அருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாடல்கள் 10 பாடல்கள் கொண்டது. திருவெம்பாவை பாடல்களில் திருவண்ணாமலை தலத்தில் அருள் புரியும் அண்ணாமலையாரை போற்றி பாடிய பாடல்கள் 20. அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக திருப்பள்ளி எழுச்சி பாடப்பட்டது. இந்த திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடலிலேயே இறைவனை போற்றி பாடுவதுடன் அவரை முழுவதுமாக சரணடைவதையும் மாணிக்கவாசகர் குறிப்பிட்டுள்ளார். உன்னை தவிர எங்களை காக்க யாருமில்லை இறைவா, அதனால் எழுந்து வந்து எங்களுக்கு உன் அருளைத்தா என கேட்கிறார். திருவெம்பாவை பாடல்களில் தொடர்ச்சியாக திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் பாட வேண்டும் என்பது நேது. மாணிக்கவாசகர் உலகத்தில் உள்ளவர்களை எழுப்பி இறைவனின் அருளை பெற வாருங்கள் என திருவெம்பாவை பாடல்களில் பாடினார். உலக உயிர்கள் அறியாமையில் மூழ்கி இருப்பதிலிருந்து விடுபடவும் முக்தி அடைவதன் பெருமையையும் கூறினார். உலகத்தில் உள்ள அனைவரையும் எழுப்பி பிறகு திருப்பள்ளி எழுச்சியாக சிவபெருமானை துயிலெழுப்புகிறார். சிவபெருமானின் புகழை பாடி அவரை மெல்ல துயிலெழுப்புகிறார் மாணிக்கவாசகர். இறைவனை ஒரு குழந்தையை எழுப்புவது போல மெல்லிய இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுப்புகிறார். பாடல் இதோ. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழ இணை துணை மலர் கொண்டு, ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும், எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் எனை உடையாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னுள் இயக்கமாயிருக்கும் எம்பெருமானே போற்றி. பொழுது புலர்ந்து விட்டது. புத்தம் புதிய மலர்கள் உன் திருவடியில் வைத்து போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். இனிமையான மலர்ந்த முகத்துடன் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என உன் திருப்பாதங்களை வணங்கி காத்திருக்கிறோம். சேர்கள் நிறைந்த குளத்தில் மலர்ந்து பூத்து குலுங்கும் தாமரை மலர்களையும் அதை சூழ்ந்த வயல் பகுதிகளையும் கொண்ட திருப்பெருந்துறையில் கோவில் கொண்டுள்ள சிவபெருமானே, கொடி போன்ற இடையுடைய அன்னையை உடலின் ஒரு அங்கமாய் கொண்டவனே, எம்பெருமானே, தூக்கத்தில் இருந்து எழுந்து எமக்கு அருள்வாய் இறையே என்கிறார். இந்த பாடலில் மிக அருமையான வரிகள், மிக அழகாக வர்ணனை செய்து இறையை எழுப்புகிறார். நாமும் இந்த பாடலை கேட்டு பாடி இறையருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.